சார். இதுல வந்து இதுல ஸ்பின் பண்ணி இதுல ஏதாச்சும் ஒரு நம்பர்ல நிக்கும் சார். மொத்தமா இதுல வந்து 8 நம்பர் இருக்குங்க சார். அதுல ஓகே. 8 வந்து ஒரு பார்ட் தாங்க சார். அப்ப என் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 1 சார். அப்ப என்ன பேசுறது? என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8ங்க சார். அப்போ 1/8ங்க சார். சூப்பர். வெரி குட். அண்ட் ஆட் நம்பர் இதுல மொத்தமா ஆட் நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 ஆட் நம்பர்ஸ் இருக்குங்க சார். 4 ஈவன் நம்பர்ஸ் இருக்குங்க சார். அப்போ n of s is equal to 8, n of o is equal to 4, 4/8, 1/2 சார். greater than 2னா வந்து மொத்தமா 6 நம்பர் இருக்கு சார். n of g greater than 2 அதுக்கு வந்து 6ங்க சார். n of s is equal to 8ங்க சார். 6/8 equal to 3/4 சார். less than 9னா எல்லாமே less than 9 தான் சார். ஸோ 8/8 சார். 1. சூப்பரா சொல்றீங்க. அப்ப கடகடன்னு எக்ஸர்சைஸ் முடிச்சிருவியா? ஆமாங்க சார். சூப்பர். வெரி குட். சரி, ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின். இதுக்கு நான் பேசவே மாட்டேன். எனக்கே ஆன்சர் தெரியாது. நீயே சொல்ல போற. அடுத்துதாங்க சார். நான் இப்ப என்ட்ரி பண்றேன். A piggy bank contains 50 p coins, paise coins, 50 rupees 1 coins, 20 rupees 2 coins, and 5 rupees coins. Sir, 20 rupees 2 coins, 50 rupees, 100 rupees 50 coins. Okay. It is equally likely that one of the coins will fall out when the bank is turned upside down. What is the probability that the coin will be a 50p coin, will not be rupees 5 coin? Sir, மொத்தமா 100 50p coins இருக்கு சார். 50 பைசே 50 into 1000 வந்து 50 into 100 வந்து 5000 சார். அப்படின்னா நம்மகிட்ட மொத்தமா 50 rupees அமௌண்ட் நமக்கு தேவையில்லை. அமௌண்ட் பத்தி நீ எதுக்கு பேசுற? அமௌண்ட் நமக்கு தேவையில்லை. 50 பைசா காயின் இருக்குது, 100 இருக்குது. 1 ரூபி காயின் இருக்குது, 50 இருக்குதா? ஆமாங்க சார். அடுத்தது அதுல வந்து மொத்தமா 50 rupees 1 காயின் இருக்கு. இதுல 20 rupees 2 காயின்ஸ் இருக்கு. அப்புறம் 10 rupees காயின்ஸ் இருக்கு சார். எவ்வளவு? சார் 10 rupees 5 காயின்ஸ். அவ்வளவுதான் காயின். இதை நீ கன்சிடர் பண்ணி போட்டீங்கன்னா போதும். இதுல எவ்வளவு மொத்த காயின் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சது. சரிங்களா? சார் மொத்தமா வந்து 100, 150, 170, 180 இது இருக்குங்க சார். 180யா? 180 காயின்ஸ் இருக்கு சார். அதுல எவ்வளவுனா what is the probability that the coin will be a 50p coin? அது வந்து 100/180 சார். n of s is equal to 180, n of p is equal to 100, 100/180, 10/18, 5/9 சார். சூப்பர். வெரி குட் ஆன்சர். ஓகே சார் will not be rupees 5 காயின்னா அந்த rupees 5 காயின் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அதோட n of s ஓட வேல்யூ 180 சார். அப்புறம் n of n ஓட வேல்யூ 170 எடுத்துக்கலாம் சார். 170/180, 17/18. 17/18 கரெக்டாங்களா? ஆமாங்க சார். சூப்பர். வெரி குட். Gopi buys a fish from a shop for his aquarium. The shopkeeper takes out one fish at random from tank containing 5 male fish and 8 female fish. What is the probability that the fish taken out is a male fish? சரி, இப்போ வந்து டோட்டல் ஃபிஷஸ் வந்து 13 ஃபிஷஸ் சார். Gopi buys a fish that the shopkeeper takes out one fish at random. Male and female fishes. ஓகேங்களா? மொத்தமா 13 இருக்குங்க சார். அதுல வந்து probability that the fish taken is male, n of m is equal to 5, n of s is equal to 13, 5/13 சார். அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா டயக்ராம் போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு. டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்ப டயக்ராம் கொடுத்து நீ எப்படி போடுற, கரெக்டா போடுற இல்ல தப்பா போறதுக்கு பாசிபிலிட்டி தான் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. சரியா?
ஓகேங்க சார். சார் அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் டிஸ்க் ப்ராப்ளம். இது அடுத்த அப்ஜெக்டிவ் மாரி. இது எப்படி போடுவீங்கன்னு சொல்லி பார்ப்போம். A box contain 19 discs which contain numbered from 1 to 90. If one disc is drawn from the box, find the probability that it bears a two-digit number. சார் ஃபர்ஸ்ட் 90 டிஸ்க்ல 9 தான் சார் ஒன் டிஜிட் நம்பரு. ஒரே நிமிஷம். 8 நானும் செக் பண்ணாது பண்ணிக்கிறேன். டூ டிஜிட் நம்பர்ஸ். சரி NPS எழுதிங்க. 1 பை 1 போட்டுக்கலாம். மொத்தம் NPS எவ்வளோ இருக்கும்? n of s is equal to 90 சார். 90. அடுத்தது அதுல டூ டிஜிட் நம்பர்ஸ் வந்து 81 சார். என்னப்பா? n of two digit number is equal to 81 sir. 81 by 90 sir. Okay. N of A equal to 81. Therefore, 81 divided by 90, that is equal to என்னோடைய 9 by 10 ஆ? ஆமாங்க சார். ம். அப்புறம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்காங்க சார். ம். 10 10s are 100, 9 9s are 81. அது வந்து 9 நம்பர்ஸ் இருக்குங்க சார் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ம். 9 by 90 சார், 1 by 10 சார் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். செக் பண்ணிக்கிறேன். 9 எதுலேருந்து எது வரைக்கும் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாரெல்லாம் வருவா? சார் அந்த 1ல இருந்து சார் நமக்கு வந்து பார்த்தோம்னா 1 to 100 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 1 1 is 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 8s are 81 சார். ம். இந்த 9 நம்பர்ஸ் மட்டும்தாங்க சார் இருக்கும். அதனால நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து மொத்தமா 9 நம்பர்ஸ் இருக்கு சார். 9 by 90 அப்படின்னா 1 by 10 சார். ஓகே. A number divisible by 5 சார். அது வந்து 1 2 அது மொத்தமாவே 18 இருக்கும் சார். ம். 2 by 10 சார். 2 by 10 னா 1 by 5 1 by 5 சார். டவுட் இருந்தா கண்ணு? ஆமாங்க சார். ஆமாவா? சார் டவுட் இருக்குதா கேட்டா ஆமா நீ அதை கேட்ட. இல்ல கரெக்டான்னு கேட்டீங்கன்னு கேட்டேன் சார். டவுட் இல்லைங்க சார். சூப்பர். ஓகே. தென் A child has a die whose 6 faces shown the letters as given below. The die is thrown once, and what is the probability of getting A? Sir, 1 to 6, A and n of A is equal to 1 and n of S is equal to 6, 1 by 6. இதுக்கும் 1 by 6 தான் சார். ஏன் 1 2 3 4 5 6 NPS எவ்வளவு? 6 தானே? ஆமா சார். n of A வந்து 1. ஏன் 1 1 2 இல்லையா? ஓ சார். அவன் நம்மள சொல்றதுக்கு எப்படி வேணா கேட்பான். அதை பார்த்துக்கோ. 2 by 6 சார். 2 by 6 னா 1 by 3. ம். D வந்து ஒரு D தான் சார். அது 1 by 6. ஓகேங்களா? அது மாதிரி மாற்றி கேட்பாங்க. நம்ம ரெடி ஆகிக்கணும். நம்ம டைஸ் என்ன நினைப்போம்? டைனோ எல்லாம் 1 by 6 1 by 6 தான் வரும் அப்படிம்போம். ஸோ இதான் 2 டைஸோட கான்செப்ட்ஸ். எக்ஸாம்பிள் 3 நம்ம ஆல்ரெடி 13 ஆல்ரெடி உனக்கு இன்செர்ட் பண்ணிட்டேன். 2 டைஸ் த்ரோ ஆகுதுங்கிறாங்களா அந்த கான்செப்ட். சரிங்களா? அப்போ 2 டைஸோட கான்செப்ட் என்ன? 1,1லேருந்து 1,6. சரிங்களா? அதே மாதிரி 6,1லேருந்து எது வரைக்கும் வரும்? 6,6 வரைக்கும் வரும். அவன் என்ன சொல்லிட்டான்? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இது கரெக்டானு கேட்குறான். அப் டு 12 வரைக்கும் இது கரெக்டானு கேட்குறான். சார் 12 வரைக்கும் என்னன்னா ஸ்டூடெண்ட் சம் ஆஃப் 2 டேஸ். சம் ஆஃப் 2 டேஸ். இது விட்டுருங்க. இது ரெண்டாவது क्वेश्चन. ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ண சொல்றோம். கம்ப்ளீட் தி டேபிள். என்ன வாய்ஸ் வரல? சார் கேக்குதாங்க சார்? இப்ப கேக்குது சொல்லுங்க. சார் 4 by 36 சார். 1 by 9 சார். எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுமா? 3க்கு சார். 1 by 9 3க்கு சார். இதான் 13 क्वेश्चन. 13 क्वेश्चन சொல்லிக்கலாம்ல. எக்ஸாம் 13. அந்த எக்ஸாம் 13 என்னன்னு பாத்துக்கோ. இதான் எக்ஸாம் 13. நீங்க மேல இன்செர்ட் பண்ணிடுறேன். இதான் எக்ஸாம் 13ஓட क्वेश्चन. சரிங்களா? ஓகே சார். ஆனா இதுல 1 by 36 3 3 9 என்ன வருங்களா? சம் ஆஃப் த 2 டேஸ். அந்த டேபிள் தெரியுதுல? டேபிள் ஆல்ரெடி நம்ம நேத்து போட்டோம். இப்ப கூட ஒரு ப்ராப்ளம் போட்டோம்ல. ப்ளஸ் போட்டு 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்க நம்ம 1 2
3 4 5 6 சரிங்களா? சரி இப்ப வந்து இந்த 36 டைஸ்ல எதெல்லாம் சம்மு வந்து பாசிபிள் 2 ஆமா ப்ராபபிலிட்டி எடுக்கிறாங்க. இது 3க்கு எவ்வளவு பாசிபிள், இப்ப 4க்கு எவ்வளவு பாசிபிள், ஒவ்வொன்றுக்கும் பாசிபிள் கேட்கிறோம். சரி ஆனா வந்து நம்ம 2க்கு பார்த்தோம்னா 3 டைம் 2 சம். இல்லையே ஒரு டைம் தானே வருது. ஆமா சார். ஓகே சார். இல்ல சார் டேபிள்ல போட்டுக்கோ, டேபிள் போட்டுன்னு வேலை முடிஞ்சிருச்சு. சார் அது பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். அப்புறம் வந்து 3க்கு 2/36 சார். 3க்கு 2/36 கன்ஃபார்மா? ஆமாங்க சார். 4க்கு அப்புறம் வந்து 4க்கு 3/36 சார். 5க்கு 4/36 சார். ம் 6க்கு 5/36 சார். ம் 7க்கு 1 2 3 4 5 அதுக்கும் 5 6/36 சார். ம் 8க்கு 5/36 தான் சார். 9க்கு 4/36, 10க்கு 3/36, 11க்கு 2/36, 12க்கு 1/36. இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணு சார். ஈவன் நம்பர்ஸ். இல்ல அதெல்லாம் தேவையில்லை. அவன் இந்த மாதிரி தான் டேபிள் எடுக்கிறான், எல்லாமே 36 வச்சு போட்டுங்க. அப்ப இதனோட டோட்டல் வேல்யூ நீ போட்டது கரெக்டா இல்லையா தப்பான்னு பார்க்கறது எழுது. இதனோட டோட்டல் வேல்யூ வந்து 1 வந்துரும். 36/36 வரணும். அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி. 36/36 வருதான்னு செக் பண்ணிக்கோ. எதோட டோட்டல் கவுண்டிங் சார்? இந்த இங்க ஃபுல்லா கீழ போட்டுக்கிறியா அதனோட வேல்யூ. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. ப்ராபபிலிட்டி 1 2 3 6 10 15 21 25 29 32 35 36/36 சார். வருதா? வருதுங்க சார். நம்ம வேணா ப்ராபபிலிட்டி ஆக்சுவலி சிம்பிளிஃபை பண்ணலாங்க சார். நம்ம வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்ங்க சார். பண்ணிக்கலாம். அவன் கேட்டது இப்படி தானே கேட்டுக்கிறான். இப்படி கேட்டிருந்தானா அதை நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணிருங்க. சரியா? ஓகே சார். அடுத்து வந்து a student argues that there are 11 possible outcomes, 2 3 11 4 and outcomes. அவுட்கம்ஸ் என்ன வரும்? என்னன்னு கேக்குறாங்க. a student argues that there are 11 possible outcomes, 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Therefore each of them has a probability of 1/11. Do you agree with this statement? Justify your answer. சார் கிடையாதுங்க சார். ஆமா. ஏன்னா வந்து 2க்கு இது எல்லாமே பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் சார். ஆனா 2க்கு 1/36 வருது. 3க்கு 2/36. மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எதுக்குமே 1/11 வரலைங்க சார். அப்படி பார்க்க கூடாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தா 1/13 வருதுன்னு பார்க்கறான். கரெக்ட்டுங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி இல்ல இல்ல இல்ல. ஓகே ஓகே. ஓகே. ஓகே நீ சொன்னது கரெக்ட் தான். ஆமா. ஆட் பண்றது அவன் சம்மனே கொடுக்கல இல்ல. ஆனா இங்க எதுலயுமே 1/11 வரலன்னு நினைக்கிறேன். அப்ப நாட் பாசிபிள்னு சொல்லி எழுதிடுங்க. சரியாப்பா? ஏன்னா 36 வந்து 11ஓட மல்டிபிள் கிடையாதுங்க சார். டிவைஸ். சரி ஆமா 3 போட்டீங்கன்னா 33 தான் வருதோட 36 வராது. ஓகே. அதனால ஏன்னா வந்து 36 is not a factor of 11 போட்டுறலாம் சார். It's not possible from the above table போடுங்க. above table நீ ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிருப்பீல. அப்படியே அந்த போட்டுறலாம். above table வந்து is not possible கூட போட்டுருங்க. சரிங்களா? ஓகேங்க சார். வேற என்ன டவுட் இருக்குதுப்பா? சார் வேற எதுவும் இல்லைங்க சார். இன்னும் சம்ஸ் போடலாங்க சார். இன்னும் டைம் இருக்கு சார். இல்ல நான் உனக்கு முடிக்கிறடா. நான் உனக்கு முடிக்கிறேன்னு சொல்ல கிடையாது. உடனே போட்டு பெண்ட கெடுறது என்னோட வேலை இந்த 2 இந்த 10 15 நாள் சரியா? என்னென்ன விஷயங்களோ அத்தனையே போட்டு ஒர்க் வாங்கிடுவோம். கவலையே கூடாது. நீ சொல்லவே தேவையில்லை. ஓகே. இது 2 சொல்லுங்க. A die is thrown once. Find the probability of getting a prime number. ஒரு டைஸ் தானே சார் த்ரோ பண்ணிருக்காங்க. அது 1 2 3 4 5 6 1 2 2 3 சார் 2 3 சார். அது வந்து 2/6 சார் 1/3 சார் பிரைம் நம்பருக்கு. ஓகே. A number lying between 2 and 6 வந்து 3/6 1/2 சார். ஓகே. An odd number வந்து 3 சார். ஏன்னா 1 3 and 5 3/6 1/2 சார். 13th ஓகே சார். One card is drawn from a well shuffled deck of 52 cards. So find the probability of getting a king of red color. சார் அது வந்து மொத்தமா 2 கிங் ரெட் கலர்ல இருக்குங்க சார். 2/52 சார். ஓகே.
ஃபேஸ் கார்டுன்னு என்னங்க சார்? ஃபேஸ் கார்டுனா JKQ அந்த 4 தானங்க சார்? ஆமா. அதுல எத்தன எல்லாத்துக்கும் சேர்த்து இதா? இல்ல ஒரு பர்ட்டிகுலர் இதுக்கு மட்டும் சொல்லிக்கிறானா? என்னங்க சார்? இல்லடா பேஸ் கார்டு வந்து ரெட் கார்டுக்கு மட்டும் சொல்றானா? பிளாக் கார்டுக்கு சொல்றானா? இல்ல ஓவராலா கேட்கறானா 52 கார்டுக்கு? ஓவராலா கேட்கறனால 4 4 சார் 16 சார். 16/32 52 சார். ம். ரெட் ஃபேஸ் கார்டுங்கிறதுக்கு வந்து அதுல மொத்தமா 4 2 சார் 8 சார். 8/60 8/52 சார். ஓகே. த ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்ல என்னங்க சார்? ஜேடா? ஓ சார் ஜேயா? ஜே. ஹார்ட்ஸ்னா அந்த இது மட்டும் தானே சார் வரும்? ஒரு நிமிஷம். ஜேனா ஜோக்கர் தானே சார்? ஜேவே தான்டா. ஜே டேய் நம்ம ஆல்ரெடி என்னென்ன கார்டு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஜோக்கர் கிடையாது. ஜோக்கர பத்தி நம்ம இங்க பேசவே தேவையில்ல. சரியா? 52 கார்டுல ஜோக்கரே வராது நம்ம இங்க பாக்குறது. இங்க 52 கார்ட்ஸ்ல. சரிங்களா? அது எக்ஸ்ட்ரா கார்டு அது நமக்கு தேவையில்ல. ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்னா அப்ப வந்து இதுதான் ஜே சொல்றாங்க இல்ல ஜே ஃபார் கிங். ஏ ஃபார் எஸ். நல்லா பாத்துக்க. ஏ ஃபார் எஸ், ஜே ஃபார் ஜாக், கியூ ஃபார் குயின். ஓகேங்களா? அண்ட் கே ஃபார் கிங். கே ஃபார் கிங். சரிங்களா? கியூனா குவீன். ஓகே சார். ஆ ஒரு கியூனா நிமிஷம். குயின். சரியா? ஓ அப்ப நம்ம வந்து ஏவும் ஒரு ஃபேஸ் கார்டு தானேங்க சார்? ஆமாப்பா. ஓகே சார். ஜே கே இல்ல கியூ ஏ ஏ. வந்து ஆல்பாபெட் கார்டு. ஏ வந்து இது மூணு தான் பேஸ் கார்டு. அப்படின்னா நம்ம வந்து 3 3 சார். எதுக்கு சொன்னீங்க? 3 இந்த 4 சார் 12. ஆமா நாமும் அப்ப 12 வந்து இத போய் ஃபேஸ் கார்டுக்கு 12/15 நான் இன்னொன்னு இருக்கு. ஏவும் ஃபேஸ் கார்டுன்னு நினைச்சிட்டேன். சரி நான் செக் பண்றேன். ஏ பேஸ் கார்டான்னு கேட்கிறேன். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏ வந்து பேஸ் கார்டு கிடையாது. நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஓகே சார். அப்புறம் ரெட் அப்ப ஃபேஸ் ஏதாவது கார்டு இமேஜ் செக் பண்ணிட்டு உனக்கு அனுப்புறேன். அந்த இமேஜ் இப்போ அனுப்பிடுறேன். சரி நீ அது போடு நான் அனுப்பிடுறேன். ஓகே சார். அப்புறம் ரெட் ஃபேஸ் கார்டு சொல்லியாச்சு. ரெட் ஃபேஸ் கார்டு தான் சார். மொத்தமா 12 ரெட் ஃபேஸ் கார்டு. 2 3 2 3 2 சார் 6 சார். 6/52 சார். ரெட் ஃபேஸ் கார்டுக்கு ம். சார். ஓகே ஓகே. நான் உனக்காக எடுத்துட்டு இருக்கிறேன். நீ போடு. சொல்லு ரெட் சொல்லு. ஃபேஸ் கார்டுக்கு 6/52. ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து 4/52 சார். 4 ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கு சார். ஒரே நிமிஷம். இதை நான் இன்செர்ட் பண்ணி நான் கார்டு சொன்னால. இதுதான்ப்பா கார்டு. ஏக்கு பத்திய பேஸ் இல்ல. ஆமாங்க சார். ஏக்கு பேஸ் இல்ல. அப்ப பேஸ் யாரு? ஜே கியூ கே. இப்ப கிளியரா? கிளியருங்க சார். அப்ப எத்தனை கார்டுக்கு நாமும் 12. சரிங்களா? ஓகேங்க சார். இப்ப ரெட் பேஸ் கார்டு ஒன்னொன்னு 12. ரெட் பேஸ் கார்டு இவனும் தான் ரெட் ஸ்பேஸ் கார்டு. இவனும் தான் ரெட் ஸ்பேஸ் கார்டு. கரெக்ட்டுங்களா? இவனும். அப்ப 6/52. கரெக்டாப்பா? ஓகே சார். சார் அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஸ்பேடுங்கிறது 13 சார். ஒரே நிமிஷம் இங்க பாத்துக்கோ. எது ஸ்பேடு? சார் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்னா வந்து ஜே. ஹார்ட்ஸ் இருக்கிற ஜாக் சார். அது 1/52 சார். ஸ்பேடுக்கு வந்து மொத்தமா 13 ஸ்பேடு இருக்குங்க சார். 13/52 சார் ஸ்பேடுக்கு. ஓகே கரெக்ட். டைமண்டுக்கு ஒரு குவீன் தான் சார். ஸோ 1/52 சார். 1/52. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ கார்டு சம் வேணும்னா இந்த கார்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இதுதான் 52 கார்டோட இமேஜ். ஓகே சார். சார் நம்மளுக்கு இதோட இதுக்கு மேல ஏதாச்சும் கான்செப்ட் இருக்காங்க சார் ப்ராபபிலிட்டியில? ப்ராபபிலிட்டில போர்டு எக்ஸாம் கொஸ்டின் அனுப்புவோம். அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? சார் இப்போ என்சிஆர்டி கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சிட்டாச்சாங்க சார்? என்சிஆர்டி கான்செப்ட் நீ இதை தரவு பண்ணா போதும். இதனால நம்ம போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதை நான் அந்த உனக்கு போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டு பார்த்தா போதும்லங்க சார்? ஆமா போர்டு எக்ஸாம் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நான் சிலபஸ் இல்லாததை பார்த்து எடுத்துக்கோங்க. சிலபஸ் இருக்கிறது போடாதீங்க. சிலபஸ் இல்லாத தூக்கி போட்டுருங்க. சிலபஸ் இருக்கிறத மட்டும் போடுங்க. சரிங்களா? எனக்கு சிலபஸ் வந்து உங்களுக்கு கோவிட்க்கு அப்புறம் தான் மாறிக்குது. அப்படிங்கும்போது நீங்க எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துக்காதீங்க. சரியாப்பா? ஓகே சார். சரி. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் உங்களோட வேற புக்ல இருந்து எடுக்கிறேன். அது எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஒரு 5 மினிட்ஸ் இருக்குதா? அந்த 5 மினிட்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரி எந்த புக்ல இருந்துங்க சார்? புக்கு கிடையாது. புக் வச்சுக்கிறியா நீ? வெளியே சரி. அனுப்பிச்சு நான் உனக்கு அனுப்புறேன். நான் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் எடுத்துட்டு அனுப்புறேன். சரியா? ஓகே சார். புக் இப்போ என்னப்பா? என்னப்பா? சார் இந்த கொஸ்டின் படிக்கிறேங்க சார். ஓகே. இது கேஸ் ஸ்டடி கொஸ்டின். கேஸ் ஸ்டடிலாம் கேட்பாங்க. சரியா? Okay, sir. Two friends are traveling in a bus. They were feeling bored, so they started playing a game with a pair of dice.
that one of them had each of them started rolling the pair of dice one by one, starting one condition before rolling. If the person gets the number according to the condition stated by him, he wins and gets a score. First one says a doublet. What is the probability of his winning? டப்லெட் கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து வின் பண்ணிடலாம்னு சொல்றாங்க சார். மொத்தமா நம்ம ஒரு டைஸ் த்ரோன் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ டப்லெட் கிடைக்கும்னா வந்து 6 டப்லெட்ஸ் கிடைக்கும் சார். டப்லெட்ஸ்னா 1 1 2 2 அதானங்க சார் டப்லெட்ஸ் சார். அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமா 6 டப்லெட்ஸ் கிடைக்குங்க சார். 6/36 சார். ஸோ 1/6 சார். ஓகே. அவங்க ப்ராபபிலிட்டி வின்னிங் சார். அடுத்து செகண்ட் ஃப்ரெண்ட் சேஸ் சம் லெஸ் தென் 9. 9 விட சம் வந்து கம்மியா இருந்தா அது அப்படின்னு சொல்றாங்க சார். மொத்தமா 1 2 3 4 5 சம் அந்த நீ அந்த பெரிய டேபிள் போட்டு பாத்துக்கோ சார். சம் லெஸ் தென் 9னா மொத்தமா 26 இது கிடைக்கும் சார். ஓகே சூப்பர். 26 தானங்க சார்? ஆமாப்பா ஆமா கரெக்ட். அடுத்தது 26/32 சார். 36 சார். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் சேஸ் 6 will come up either time. What is the probability of 6 will come up either time? அப்படின்னா என்னங்க சார்? ஒரே நிமிஷம்ப்பா. என்னப்பா இன்னொரு சொல்லு. 6 will come up either time. either time என்ன? என்னடா eitherன்னு தெரியலங்கற? ஏதாச்சும் ஒரு டைமா சார்? இது அல்லனா அது அப்படிதானே either ஆர்னு தான் சொல்வீங்க. ஓ மொத்தமாவே 6 ஏதாச்சும் ஒண்ணுல வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்ல. either days ஆமா. கண்டிப்பா அன்டன் சொல்லிருந்தா பிரச்சனை. சரிங்களா? இதுல அதுல இல்லைங்க சார். அந்த இது எப்படி சொல்றாங்கன்னு புரியல சார். அதான்டா எய்தர்னா எய்தரா சொல்றேன்னா என்னது? எய்தர் ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கலாம் இல்ல மொத்தமா ரெண்டு டைஸ் தானே. ஒன்னு ஃபர்ஸ்ட் டைல இருக்கு இல்ல செகண்ட் டைல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப ஃபர்ஸ்ட் டைல இருக்கிற பாசிபிள் என்ன? 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 அந்த 6 வேல்யூ வந்துரும். கரெக்ட்டா? ஆமாங்க சார். செகண்ட் டைல வரதுக்கு உண்டான பாசிபிள் என்ன? 1,6 2,6 3,6 4,6 5,6 அப்ப மொத்த பாசிபிள் எவ்வளவு? 11 இருக்கு. கரெக்ட்டுங்களா? சார் 12 நினைக்கிறேங்க சார். ஒரு நிமிஷம். இவன் எப்படி ஒரு எழுதி பாரு. எய்தர் டைம்ஸ்னா ஆல்ரெடி 6ல வந்து 6 11 6 வந்துரும். ரிமைனிங் டைம்ஸ் 5 டோட்டலா 11 தான் வரும் பாரு. சார் ஆமாங்க சார். 5 + 6 11 சார். அப்ப 11/36 ஓகேங்களா? சார் 6,6 நம்ம ஆட் பண்ணிக்கிறோமாங்க சார்? அதை ஆட் பண்ணி தான் 11 வரும். 6/6 ஓகே சார். 6 ஏன்னா எய்தர் டைஸ்னா ரெண்டுமே இப்ப ஒண்ணு இல்ல எய்தர் ஆயிக்கு ஒரு அது புரிஞ்சிருச்சுங்க சார். ஏதாச்சும் ஒரு டைஸ்ல 6 வரணும் சார். ஏதோ ஒண்ணு ரெண்டுல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். அடுத்து செகண்ட் ஒன் says sum is an even number. What is the probability? Even numberனா 1 2 3 4 சம் 1 2 3 ஏ சம் ஈவன் நம்பர்ரா மறந்துடாத. ஓகே சார். 18/36 சார். ஓகே. 2/4 1/2 சார். 1/2 ஓகே. அவ்வளவுதாங்க சார். இல்ல அவன் அதான் கேட்டுக்கிறான். கொஸ்டின் மார்க்படி அதான் கேட்டுருந்தானா? ஆமாங்க. லூசிங்ங்கறான். ஆக்சுவலா ஈவன் நம்பர் இஸ் வின்னிங். கரெக்ட்டா? லூசிங்னா 1 - 1/2 இப்போ வந்து நான் வந்து 1/2ன்னு சொல்லியிருக்கேன்லங்க சார். அப்படின்னா 1/2 தான் அதுக்கும் சார். பாதி வின்னிங்னா பாதி லூசிங் சார். ஓகேவா? ஓகே சார். வேற என்ன டவுட் இருக்குது? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குதா? சார் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க சார். அவ்வளவுதான். ப்ராபபிலிட்டி முடிஞ்சது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சது. ஓகே சார்.